நைட்ல அடிக்கடி யூரின் போகுதா? அதுக்கான காரணம் இதுதான். நைட்ல அடிக்கடி யூரின் போகுது, இதனால தூக்கம் கெட்டு போகுது. அடிக்கடி யூரின் போறது ஒரு சாதாரண பிரச்சனையாகவும் இருக்கலாம், மிகப்பெரிய நோயோட அறிகுறியாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி நைட்ல அடிக்கடி யூரின் போற ஒருத்தர் சரியா சாப்பிடாம சரியா தூங்காம யார்கிட்டையும் பேசாம 3 மாசமா இருந்தார். அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கே தெரியும். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சக்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. இந்த யூடியூப் சேனல் மூலம் கிடைக்கிற பணத்தை சர்க்கரை உள்ள ஏழை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துறோம். அதனால எங்க சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. என்கிட்ட ரெகுலரா சர்க்கரைக்கு வைத்தியம் பார்க்குற ஒரு ஐயா 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சர்க்கரை பார்த்து அழகா வைத்தியம் பண்ணிக்கிட்டே போவாரு. சர்க்கரை நல்ல கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. அப்படி இருக்கிறப்ப ஒரு முறை அவங்க மகன் வந்து அவரை எங்கிட்ட கூட்டிட்டு வர்றாரு. வந்தப்ப ஐயாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல சார், பேர பிள்ளைகளோட நல்லா ஜாலியா விளையாண்டுக்கிட்டு நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்ப 3 மாசமா யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு, சரியா சாப்பிடவும் மாட்டேங்கிறாரு, ஆள் மெலிஞ்சுக்கிட்டே போறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. எடைய பாருங்களேன், போன தடவை வந்ததுக்கும் இந்த தடவை வந்ததுக்கும் 6 கிலோ குறைஞ்சிருக்கிறாரு. அவருக்கு என்னன்னு பாருங்க சார் அப்படின்னு சொன்னாரு. நான் ஐயாவை பரிசோதனை பண்ணிட்டு எதுவும் பிரச்சனை இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கிட்டே வந்தேன். அவர்கிட்டையும் கேள்வி கேட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்த உடனே அவருடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணுவோம். அப்படி என்ட்ரி பண்றப்ப போன தடவை பார்த்ததுக்கும் இந்த தடவை பார்த்ததுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். நைட்ல 4-5 தடவை எந்திரிச்சு யூரின் போறாரு, இது மட்டும்தான் வித்தியாசம். சுகர் பார்த்தா நார்மலா இருந்துச்சு. அப்ப அவர்கிட்ட நான் பர்சனலா கேட்டேன், நைட்ல எந்திரிச்சு யூரின் போறீங்களே, இது எவ்வளவு நாளா இருக்கு? 2-3 மாசமா இருக்கு. வேற எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னா இல்ல சார். நீர் போகும்போது எரிச்சல் இருக்கா? அதெல்லாம் இல்ல சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதாவது நைட்ல எந்திரிச்சு அடிக்கடி பாத்ரூம் போறாரு. அப்படி போறப்ப பாத்ரூம் போறதுக்கு முன்னாடியே 1 சொட்டு 2 சொட்டு அந்த போற வழியிலே விழுந்துருச்சு. அவங்க பேர பையன் பார்த்துட்டு ஐயா இங்க உச்சா போறாரு, இங்க உச்சா போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவருக்கு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. சின்ன பையன் சொன்னதை நினைச்சிட்டு நம்ம இப்படி ஆயிட்டமே அப்படின்னு நினைச்சு அவருக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வர ஆரம்பிச்சு. அதனால யார்கிட்டையும் பேசுறது இல்ல, சரியா சாப்பிட்றதும் இல்ல, உடம்பும் எடை குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சு. இந்த பிரச்சனையை வீட்டுல யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்ப தான் அதை கேட்குறப்ப இதை மெதுவாக சொல்கிறார். அதுக்கு பின்னாடி நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் பண்ணி அவருடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நீர்ப்பைக்கு கீழே ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் சுரப்பி அப்படின்னு இருக்கு. அந்த ப்ராஸ்டேட் சுரப்பியில் அவருக்கு வீக்கம் வந்திருக்கு, அதை கண்டுபிடிச்சோம். அதுக்கு பின்னாடி நம்ம ஹாஸ்பிட்டல்லே இருக்கிற யூராலஜி டாக்டர் வந்து அதை பார்த்து பரிசோதனை பண்ணி அதுக்கான சிகிச்சை அவர் எடுத்துக்கிட்டாரு. 3-4 மாசத்துலே அவருக்கு முழுசா சரியாயிடுச்சு. அதுக்கு பின்னாடி அவர் இயல்பா வந்துட்டார். அதாவது எல்லார்ட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு, நார்மலா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, பழைய வெயிட் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனை எவ்வளவு பெரிய மனநிலை பாதிப்பை அவருக்கு ஏற்படுத்திருச்சுன்னு. இந்த மாதிரி சிறுநீர் நைட்ல போறது, அது கண்ட்ரோல் இல்லாம யூரின் போறது ஆண்களுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்ல, 2 பேருக்கும் வரும். ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும். அது வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். இந்த மாதிரி நீர் அதிகமாக போகிற பேஷண்ட்டுக்கு மிக முக்கியமான காரணம் சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதி வந்து பெரும்பாலான நோயாளிகளுக்கு அறிகுறிகளோட வர்றதே இல்லை. ஏன்னா சர்க்கரை வியாதி நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், இட்ஸ் அ சைலண்ட் கில்லர். சாதாரண இரத்த பரிசோதனை செய்கிறப்ப தான் ஒரு சில பேருக்கு சர்க்கரை இருக்கிறதே தெரியும். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அறிகுறிகளோட வரும். அதில் மிக முக்கியமான அறிகுறி இந்த நீர் போகிறது. இதை பற்றியெல்லாம் விளக்கமாக என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பேரில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் புக்கு வேணும் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியோ கொரியர் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். சர்க்கரை நோயோட மற்ற அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தா அதிகமான தண்ணி தாகம், எடை குறைஞ்சிக்கிட்டே போறது, சில பேருக்கு பசி இல்லாத தன்மை இருக்கும், சில பேருக்கு ராட்சச பசின்னு சொல்லுவாங்க. ஒரு அம்மா ஒரு ஐயாவை கூட்டிட்டு வர்றப்ப என்கிட்ட சொன்னாங்க, ராட்சசன் மாதிரி சாப்பிட்றாங்க, அவ்வளவு சாப்பிட்டும் வெயிட் போட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அதிகமான பசியும் சில பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி நீர் அதிகமாக போகிற அறிகுறி ஆண்களுக்கு இருக்கும், பெண்களுக்கு இருக்கும். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அவசியம் ரத்த பரிசோதனை பண்ணி சர்க்கரை இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
இந்த மாதிரி இரத்த பரிசோதனை பண்றப்ப வெறும் வயிற்றில் எடுக்கிற சர்க்கரை 126 அல்லது அதுக்கு மேல இருந்தாலோ, அல்லது சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கிற சர்க்கரை 180 அல்லது அதுக்கு மேல இருந்தாலோ, 3 மாசம் ஆவரேஜ் HbA1cன்னு சொல்லுவோம்ல, அந்த சர்க்கரையோட அளவு 7 அல்லது அதுக்கு மேல இருந்தாலோ நீங்க சர்க்கரை நோயாளி தான். அவசியம் சர்க்கரைக்கான மாத்திரையை சாப்பிடுங்க. இந்த மாதிரி பேஷண்ட் மாத்திரை சாப்பிட்டு சர்க்கரை கட்டுப்பாட்டில் வந்துட்டா நீர் போறது குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்த காரணம் என்னன்னு சொல்றேன். நீர்ப்பையோட கெப்பாசிட்டி, அதாவது தாங்கு திறன். ஆண்களுக்கு 800 ml வரைக்கும் அந்த நீர்ப்பை தேக்கி வச்சுக்கிறோம். பெண்களுக்கு 700 ml வரைக்கும் நீர்ப்பை தேக்கி வச்சுக்கிறோம். இப்ப ஆண்களை பொறுத்தளவு அந்த நீர்ப்பைக்கு கீழே பிராஸ்டேட் சுரப்பி அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்கு. ஏஜ் ஆன உடனே ஒரு 50-60 வயசு ஆன உடனே அந்த சுரப்பியில வீக்கம் வந்துகிட்டே இருக்கும். அந்த வீக்கம் பெருசாக பெருசாக அந்த நீர்ப்பையோட கெப்பாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். 800 mlங்கிறது 700, 600, 500 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப 300-400 ml சேர்ந்த உடனே வெளியேறிடும். இதனாலதான் ஆண்களுக்கு அடிக்கடி நீர் போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வயிற்றுக்கு ஸ்கேன் பண்ணி அதுக்கான ஸ்பெஷல் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு அந்த பிராஸ்டேட் சுரப்பியோட வீக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிப்போம். இப்போ ஒரு ஏஜ்னால வரக்கூடிய வீக்கம் அப்படின்னா அதுக்கான மாத்திரை கொடுத்தா சரியாயிரும். இப்போ பிராஸ்டேட் சுரப்பி சில சமயம் கேன்சராகவும் இருக்கலாம். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஒரு சாதாரண நோயாகவும் இருக்கலாம், மிகப்பெரிய நோயோட அறிகுறியாகவும் இருக்கலாம்னு சொன்னேன். அப்ப கேன்சராகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. கேன்சரா இருந்தாலோ அல்லது பிராஸ்டேட் சுரப்பியோட வீக்கம் சாதாரண வீக்கம் ஆனால் சைஸ் பெருசாக இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணி தான் அது சரி பண்ண வேண்டியிருக்கும். இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன ஐயாவுக்கு இந்த பரிசோதனையெல்லாம் பார்க்குறோம். அது சாதாரண வீக்கம், சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு தான் வந்தது. சாதாரண மாத்திரையிலே ஒரு 2-3 மாதம் கழித்து அவருக்கு நார்மல் ஆயிட்டாரு. பெண்களை பொறுத்தளவு ஹார்மோன் மாற்றத்தால் வயிற்றோட சதை பகுதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வடைய ஆரம்பிச்சிடும். இதனால நீர்ப்பையோட கெப்பாசிட்டி குறைஞ்சி போயிடும். இதனாலேயே அவங்களுக்கு நீர் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். பெண்களுக்கும் இது மாதிரி ஸ்கேன் பண்ணி வயிற்றுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்திட்டு இந்த நீர்ப்பையோட கெப்பாசிட்டி, அதாவது தாங்கு திறனை கூட்டுறதுக்கான மாத்திரைகள் இருக்கு, அதை கொடுக்கணும். சின்ன சின்ன உடற்பயிற்சி சொல்லி கொடுத்து செஞ்சாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனையும் சரி செய்யலாம். சில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு வாரமா நீர் போறது அதிகமா இருக்கும். நீர் போகும்போது எரிச்சல் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கலாம். ஏற்கனவே சர்க்கரை இருந்து கட்டுப்பாட்டில் இல்லாம இருந்து அதனால இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கலாம். இவங்களுக்கு ஒரு வாரமோ 10 நாளோ அதுக்கான மாத்திரை கொடுத்துட்டா சரியாயிரும். நீர் அதிகமா போறது ஒரு நோய் இல்லைங்க, ஒரு நோயோட அறிகுறி. அது சர்க்கரையோ அல்லது இன்ஃபெக்ஷனோ அல்லது பிராஸ்டேட் சுரப்பி வீக்கமோ அல்லது ஹார்மோன் குறைபாடு, இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். என்ன பிரச்சனை அப்படிங்கிற மூலத்தை கண்டறிஞ்சு அதற்கு ஏற்ப அவங்களுக்கு சிகிச்சை பண்ணோம்னா முழுசா சரியாயிடும். சர்க்கரை இருந்துச்சுன்னா சர்க்கரைக்கான வைத்தியத்தை இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க. இந்த பதிவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தமிழ்நாட்டின் தலை சிறந்த 2வது மருத்துவமனை அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கு, அதையும் போய் பாருங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.